கைஸ், ராமருக்கும் ராவணனுக்கு இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? மகா ஞானி யாரு? ராவணன் தான். பெரிய சக்திசாலி யாரு? அதுவும் ராவணன் தான். பெரிய செல்வந்தன் யாரு? ராவணன் தான். ஏன்னா ராவணன் கிட்ட தங்கத்தால ஆனா லங்கான்னு ஒரு நாடே இருந்துச்சு. நவகிரகத்தையும் ராவணர் அவர் கால் கீழே வச்சிருந்தாரு. ராவணன் காலத்தை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாருன்னா, அவரோட உயிர் மட்டும் இல்ல, அவரோட அனுமதி இல்லாம அவரோட ராஜ்யத்துல எந்த உயிர் போகாது. சிவனோட பெரிய பக்தன் யாரு? ராவணன் தான். ராவணன் சொல்லுவாரு, என்னை விட பெரிய பண்டிதர் யாரு, என்னை விட பெரிய ஞானி யாருன்னு. ராவணன் சொல்லுவாரு, நான் ஒரு தலையா வெட்டி வெட்டி சிவனுக்கு பூஜை பண்ணேன்னு. சிவனுக்கு ராவணன் விட ராமர் பெரிய பக்தன் கிடையாது. இப்ப என்ன காரணத்தால ராவணன் விட ராமரை பெருசா பார்க்கணும்? அது எவ்வளவு பெரிய காரணம்னா, அந்த ஒரு காரணத்தால ராவணனோட எல்லாம் நல்லதும் ராமர் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அதுதான் ராமரோட சரித்திரம். ராம சரித்திரத்தை துளசிதாஸ் புலவர் ஒரு புக்ல எழுதியிருக்காரு. எப்படி ராமர் அவரோட சரித்திரத்தால ராவணனை தோக்கடிச்சாரோ, அதே போல ராமச்சரித்திரத்தை உள்வாங்கி அதை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ராவணனை நீங்க ஈஸியா தோக்கடிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.